கதை கருப்பை. கதை ஆசிரியர் திரு ஆதவன் அவர்கள். பிரசாத் நகரில் ஒரு ஃப்ளாட் காலியாக இருப்பதாக நண்பன் ஒருவன் சொன்னதன் பேரில் காலை 6 மணிக்கே வெறும் காப்பியை குடித்துவிட்டு கிளம்பிய வந்தான். இப்பொழுது நல்ல நடுப்பகல் வெயிலில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். சோர்வு, பசி, எரிச்சல். வீட்டு வாசலில் அவன் கண்டது எரிச்சலை அதிகப்படுத்தியது. அவனுடைய 1.5 வயது பையன் தெரு மண்ணை ஆசையாக அள்ளி தின்று கொண்டிருந்தான். பாய்ந்து சென்று குழந்தையை தூக்கி பளார் பளார் என அரைந்து கதற கதற அவன் வாய்க்குள் விரலை விட்டு குடைந்து மண்ணையெல்லாம் வெளியே எடுத்து போட்டு, குழந்தையின் அலறல் அவனுடைய மனைவியை உள்ளே இருந்து வாசலுக்கு இழுத்து வந்தது. ஒரு நிமிஷம் காரியத்தில் கவனமாக இருந்துட்டேன், இதற்குள் வாசலுக்கு ஓடி வந்துட்டான். வந்துட்டான்னு சொன்னால் போதுமா என்று அவன் சிடுசிடுத்தான். இங்கே வாசல் கதவை மூடுற வழக்கமும் கிடையாது. எப்பவும் பேன்னு திறந்துதான் இருக்கும். யார் திறந்து வைக்கிறாளோ அவாக்கிட்ட சொல்றது. இந்த கணை அம்மாவை நோக்கி. அவள்தான் எப்பொழுதும் காற்று காற்று என்று எல்லா கதவுகளையும் திறந்து திறந்து வைப்பவள். அம்மா எங்கே என்று கேட்டான். அவள் கொல்லையை நோக்கி கை காட்டினாள். மகாதேவன் கொல்லையில் எட்டி பார்த்தான். அம்மா மல்லிகை செடிக்கு எதிரில் அமர்ந்து கரண்டி காம்பினால் செடியின் தண்டை சுற்றி கிளறி கொண்டிருந்தாள். அறையில் இல்லாத சமயங்களில் அம்மாவை பெரும்பாலும் கொல்லையில் பார்க்கலாம். முருங்கை, மல்லிகை, கருவேற்பலை, துளசி ஆகியவற்றுடன் குலாவிக் கொண்டிருப்பாள். செடிகளிடம் இருக்கிற ஒட்டுதல் பேரனிடம் கிடையாது என்ற அவனுடைய மனைவியின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது இல்லை. அவளுடைய ஆதாரம் பொறுப்புகளை தவிர்க்க ஒரு சாக்குதானோ? பேரன் உடைகள் அணிவதால் அவனை பூஜை முடியும் வரை தொட முடியாது. ஆனால் செடிகள் உடைகளின்றி பிறந்த மேனியாக இருப்பதால் அவற்றை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடலாம். அதே போலத்தான் அவளுடைய சுவாமி படங்கள். அவனுடைய மனைவியின் மனத்தாங்கள் தொடர்ந்து வார்த்தைகளாக குமுறி தள்ளி கொண்டிருந்தது. இப்படி நான் ஒரு இடத்துலையும் பார்த்தது கிடையாது. பூஜை பூஜைன்னு நாள் முழுவதும் நேரத்தை வீணடிச்சுண்டு சுற்றி என்ன நடக்கிறது, குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் என்பதெல்லாம் துளியும் ஸ்ரத்தை காட்டாமல் சதா தன்னுடைய சுவாமி படங்களை பார்த்து ஏதோ புலம்பிண்டு, ச இங்கே நான் ஒண்டி ஆளாக சமையலை கவனிச்சுக்கணும், தண்ணீர் பிடிச்சு வைக்கணும், கறிகாய் வாங்கி வரணும், குழந்தையை பார்த்துக்கணும், வேலைக்காரியை மேற்பார்வை செய்யணும். இத்தனைக்கும் நடுவில் வாசல் கதவை யாராவது திறந்து போட்டு விட்டு கொல்லையில் போய் உட்கார்ந்திருந்தால் அதற்கும் நான் தான் பொறுப்பாளி. என்ன செய்யறது சொல்லு? அப்பா போனதிலிருந்தே அம்மா ஒரு மாதிரியாக ஆகிவிட்டாள். உங்கள் அப்பா போய் 8 மாதம் தானே ஆச்சு. அதுக்கு முன்னாடியும் உங்கள் அம்மா இப்படித்தான். பாவம், அந்த காலத்து மனுஷி. நம்முடைய எதிர்பார்ப்புகள்ங்கிற தராசில் அவளை சதா நிறுத்தி கொண்டிராமல் அவளை அப்படியே அவளுடைய குறைகளோடு ஏற்றுக்க நாம் முயற்சி பண்ணணும். வேற வழி இல்லை. அவளுடைய குறைகளோடு அவளை ஏற்றுக்கணும், உங்களுடைய குறைகளோடு உங்களை ஏற்றுக்கணும். என்னிடம் மாத்திரம் குறைகளே இருக்கக்கூடாது. மருமகளாச்சே, நான் மட்டும் குறைகளே இல்லாத குணவதியாய், பொறுமையிலே பூமாதேவியாய். மகாதேவன் மேலே பேசவில்லை. சலிப்பாக இருந்தது. அந்த இருவர் பால் மனைவி தாய் கொஞ்சம் அனுதாபமாகவும் இருந்தது. வீட்டின் 4 சுவர்களுக்கிடையில் இவர்கள் எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கலாம். பிரச்சனையே இல்லாததையெல்லாம் பிரச்சனையாக்கி கொண்டு. ச அவன் உடை மாற்றி கொண்டு வந்தபொழுது அம்மாவும் கொல்லையிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்தாள். என்ன, காயா பழமா என்று அவனை பார்த்ததும் கேட்டாள். அவளுடைய கேள்வி, அந்த வார்த்தைகள், அந்த பாணி எல்லாம் அவனுடைய கோபத்தை தான் கிளறின. சில நிமிடங்களுக்கு முன் அவன் தன்னுடைய மனைவியிடம் உபதேசித்ததற்கும் இந்த உணர்வுகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. நம்மை பற்றியே நமக்கு எவ்வளவு குறைவாக தெரிகிறது. காயாம் பழமாம். அந்த வார்த்தைகளிலும் இளஞ்சிரிப்பிலும் முகத்தின் எதிர்பார்ப்பிலும் துணித்த பேதையையே அவனை காயப்படுத்திவிட்டது, உசுப்பிவிட்டது. எங்கேயாவது குடிசைதான் போட்டுக்கணும் என்றான் வெறுப்புடன். நம்முடைய எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒத்து வரும்படியா ஒரு வீடு எங்கேயாவது கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயாச்சு. இப்போ போனியே அந்த வீடு? அதுவும் மாடி வீடு தான். மாடி வீடு தான் உனக்கு படாதே. உலகமே மாடி வீடுகளிலே தானே இருந்துருக்கு. தண்ணீர் வரப்பொழுது குளிப்பார்கள், சமைப்பார்கள். பால்கனியிலே துளி இடத்துல எல்லா துணியையும் உலர்த்தி கொள்வார்கள். இருக்கிற இடத்துல அவர்களும் அவர்களுடைய சுவாமியும் சந்தோஷமாக இருப்பார்கள். வாழ்க்கைங்கிறதே வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இப்போ இல்லைன்னு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நம்மை மாற்றிக்கொள்ளணும். அவனுடைய அம்மா பதில் ஏதும் சொல்லவில்லை. எப்பொழுதுமே இப்படித்தான். இவ்வாறு அவன் பொறுமை இழந்து கத்தும் பொழுதெல்லாம் அவள் பிடிவாதமாக மௌனம் சாதித்து விடுவாள். பிறகு 2 நாள், 3 நாள் அல்லது 1 வாரம் கழித்து அவனுடைய மனைவி மூலமாக அம்மாவின் மறுமொழி அவனுக்கு வந்து சேரும்.
ஆனால் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் கூடவா இப்படி? அவன் வேண்டுமென்று அலை அலை என்று அலைந்து கொண்டிருப்பது அவளுக்காகத்தானே? அவளுடைய மடி ஆச்சாரத்தை காப்பதற்கு நிறைய தண்ணீர் வேண்டும். அவள் யாரையும் தொடாமல் இருக்க வேண்டும். அவளுடைய துணிகளுக்காக தனியான கொடி வேண்டும். பூஜைக்காக பூவும் துளசியும் வேண்டும். ருச்சிக்காக கருவேப்பிலையும் முருங்கையும் வேண்டும். சில நாட்களில் வாழை இலை வேண்டும். கூப்பிட்டவுடன் காக்காயும் மாடும் ஓடி வர வேண்டும். இதெல்லாம் கீழ் வீட்டில்தான் சாத்தியம். மேலும் பஜனை, கோயில் என்று அடிக்கடி அவளுக்கு வெளியே போக வேண்டும். மாடி வீடாக இருந்தால் படியேறி இறங்குவது கஷ்டம். அவளை தேடி வருகிற ஸ்திரீகள் பலரும் அவளுடைய வயதுக்காரர்கள். அவர்களுக்கும் படியேறுவது சிரமமாக இருக்கும். இந்த பஜனைகள் நடக்கும் ஏரியாக்கள், இந்த கோவில்கள், இவற்றுக்கெல்லாம் எளிதில் அவர்களுக்கு பஸ் கிடைக்கக்கூடிய இடமாக அவன் வீடு பார்க்க வேண்டும் என்பதும் ஒரு நிபந்தனை. ஆம், கீழ்வீடாக வேண்டும். அதுவும் அம்மாவுக்கு சௌகரியமான ஏரியாவில் வேண்டும் என்று பார்ப்பதால் தான் இப்பொழுதைய வீட்டிலிருந்து இதுவரை காலி செய்ய முடியவில்லை. வீட்டுக்காரனோ என்றால் அடிக்கடி ஆபீஸுக்கு டெலிஃபோன் செய்து வீடு எப்பொழுது காலியாகும் என்று விசாரித்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய மாப்பிள்ளைக்கு இங்கே மாற்றலாகப் போகிறதாம். அவனுக்காக தேவைப்படுகிறதாம். பொய்யாகத்தான் இருக்கும். யார் இப்பொழுதெல்லாம் உண்மை பேசுகிறார்கள்? பிறர் நலனை நினைக்கிறார்கள். எங்கும் பொய்யும் புரட்டும் தான். சுயநலந்தான். சதியும் துரோகமும் தான். ஆபீஸிலும் அப்படித்தான். வீட்டில் தனது மடி ஆச்சாரத்தை காப்பாற்றி கொண்டு, தனது சாமியை வெகுளியாக கும்பிட்டு கொண்டு, தனது நம்பிக்கைகளின் சிறிய கோட்டையினுள் ஒளிந்து வாழும் இவளுக்கு வெளியுலகின் குரூரமான வழிமுறைகள், அங்கு உயிர் வாழ பயில வேண்டிய தந்திரங்கள், விழுங்க வேண்டிய அவமானங்கள் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. இவளுடைய தண்டிக்கும் மௌனங்கள், செல்லமாக மனத்தாங்கலை வெளிப்படுத்தும் பாணிகள், இவையெல்லாம் இன்று வெறும் புராதன சின்னங்கள் என்று தெரியாத பேதை. ச சாப்பிட்டான். காலையில் படிக்காத தினசரியை இப்பொழுது படிக்க எண்ணி எடுத்துக்கொண்டு படுக்கையில் சாய்ந்தான். ஆனால் அப்பொழுது அவனுடைய பையனும் தினசரியுடன் போட்டி போட்டுக்கொண்டு அவனோடு வந்து ஒட்டி கொண்டான். மகாதேவனும் தினசரியை வெளியுலகை ஓரமாக எரிந்துவிட்டு குழந்தையின் உலகில் ஒண்டி கொண்டான். தனக்கும் அம்மாவைப் போல மாயை தேவையாகத்தான் இருக்கிறது என்று நினைத்தான். குழந்தைக்காக யானையாகவும் குதிரையாகவும் கோழியாகவும் காக்காயாகவும் மாறினான். வீட்டு பிரச்சனைகள் இல்லாத காட்டுக்குள் ஒளிந்தான். ஒரே ஒரு காட்டிலே. பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் குழந்தை தூங்குவதற்கு முன்பே அவன் தூங்கி போனான். மீண்டும் அவனுக்கு விழிப்பு வந்தபொழுது அறையில் இருள் சூழ்ந்திருந்தது. மணி 7:30 இருக்கும், அல்லது 8. மேடை மீது இருந்த கைகடிகாரம் 8:15 என்றது. ஒரு விடுமுறை நாள் முழுவதுமாக வீணாகிவிட்ட வருத்தத்துடன் அறைக்கு வெளியே வந்தான். வாங்கோ என்று மனைவி வரவேற்றாள். அப்பவே எழுப்புவதற்கென்ன? 2-3 தடவை எழுப்பினேன். நீங்கள் எழுந்திருந்தால்தானே. மேலும் உங்க அம்மாவும் தூங்கட்டும்டி, பாவம்னு என்னை தடுத்துட்டாள். மாமியார் சொல்லி தட்ட முடியுமா? முடியாதுதான். அவனுடைய அம்மா தன் பேரனுடன் ஞாயிறு மாலை திருப்புகழ் வகுப்புக்கு சென்றிருப்பதாக அறிந்து சட்டென்று மனைவியை இறுக அணைத்து கொண்டு, சி, என் மேலெல்லாம் ஒரே வியர்வை என்று அவள் திமிரினாள். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அப்பா, இந்த தொந்தி வேற நாளுக்கு நாள் தொந்தி பெரிதாகி கொண்டு வருது. உங்களுக்கு வயதாகிறது இல்லையா? உங்க அம்மாவும் அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தாள் இன்றைக்கு. அப்படியா? ஆமாம், நீங்கள் அசந்து தூங்குறத பார்க்க பார்க்க உங்கள் அம்மாவுக்கு தாளலை. பாவம், வர வர அவனுக்கு அலைச்சல் தாங்கிறதில்ல, வயசாயிடுத்து இல்லையா என்று சொல்லி கொண்டிருந்தாள். அதற்கு நீ என்ன சொன்னாய்? ஒரு வயசும் இல்லை, அவருக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுத்துன்னு சொன்னேன். வெளியே போகாத தினங்களிலே கூட அவர் தூங்காமல் தான் இருக்காராக்கும்னு சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா ஒன்றையும் காதில் போட்டுக்க தயாராக இல்லை. பாவம் பாவம்னு சொல்லிகிட்டே இருந்தா. பல நாட்களில் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நீங்கள் படுக்கையில் விழுந்து விடுவதை சொல்லி கொண்டிருந்தா. பாவம், அவனுக்கு உடம்பே சரியில்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டாள். மனைவியின் நைச்சியத்தை புரிந்து கொண்டு மகாதேவன் பெரிதாக சிரித்து விட்டான். அம்மாவின் மீது இருந்த கோபம் இப்பொழுது மறைந்து போயிற்று. பாவம் அம்மா. தாய்ப்பாசத்துக்கு பழசு புதுசு, ஆச்சாரம் நவீனம் என்று எதுவும் கிடையாது. அம்மாவின் அன்பு தனியானதுதான். 4 நாள் கழித்து அம்மாவின் பதில் வந்துவிட்டது. மனைவியின் வாயிலாக, அந்த பிரசாத் நகர் வீட்டையே முடிவு பண்ணிடலாம்ங்கிற அம்மா. அது 2வது மாடியாச்சே. உங்களுக்கு பரவாயில்லைன்னா அவளுக்கும் பரவாயில்லைங்கிறா. மகாதேவனுக்கு அம்மாவின் மீது அனுதாபம் அதிகமாகியது. 2வது மாடினா உனக்கு கஷ்டமாச்சே.
என்று அம்மாவிடம் வந்தான். என்னை பற்றி கவலைப்படாதேடா என்றாள் அம்மா. என் சௌகரியங்கள் அவ்வளவு முக்கியமில்லை. ஆனால் நீ தினம் ஆஃபீஸ் போக வேண்டியவன், எங்கெங்கோ அவசியமாக வெளியே போக வேண்டியவன். அடிக்கடி மாடி ஏறி இறங்குறது உனக்கு கஷ்டமாக இருக்காதே, அதை பார்த்துக்கோ. எனக்கென்ன கஷ்டம் என்று அவன் சிரித்தான். அவன் அம்மா பேசவில்லை. அவனும் அவளுடைய சௌகரியத்தை பற்றி அதற்கு மேல் கவலை தெரிவிக்கவில்லை. அவனுக்கு வெட்கமாக இருந்தது. தன்மேலேயே வெறுப்பாக இருந்தது. குழந்தைக்காக என்று சமாதானம் செய்து கொண்டான். கீழ் வீடுகளில் இருக்கும் வரை குழந்தையின் மண் தின்னும் வழக்கம் போகாது. அடுத்த ஞாயிறும் அவனுக்கு வீணாயிற்று. புதிய வீட்டுக்கு சாமான்களையும் குடும்பத்தினரையும் கொண்டு சேர்த்து முக்கியமான சில பொருட்கள், உடையக்கூடிய பொருட்கள் போன்றவற்றை மேலே கொண்டு சேர்க்க பலமுறை படியேறி இறங்கி திடீரென ஒரு கட்டத்தில் அவனுக்கு மூச்சடைப்பது போல் இருந்தது. கை கால்கள் படபடத்தன. அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டான். புதிய வீட்டின் தரை. சற்று தூரத்தில் அவனுடைய அம்மா அவனை அனுதாபத்துடன் பார்த்த வண்ணம், உனக்கும் வயதாகிவிட்டது என்று அந்த பார்வை சொல்லுகிறதோ? அவனுக்கு ஓடிச் சென்று அவள் மடியில் தலையை சாய்த்து கொள்ளலாம் போல இருந்தது. இப்படி செய்ய முடியாத தாபந்தான் அவ்வப்பொழுது கோபமாக மாறியதோ? இந்த சோர்வு, இந்த மூச்சு வாங்கல், கை கால்களில் கனக்கும் வருடங்கள், திறந்திருந்த ஜன்னல் வழியே தூரத்தில் தெரிந்த மரங்கள், கட்டிடங்களின் உச்சிகள், அருகில் வந்துவிட்டது போன்ற வானத்தின் நீலம் ஏற்படுத்திய வெறுமை உணர்ச்சி அவன் திடீரென அனாதையாக, அகதியாக உணர்ந்தான். முற்றும்.